வெல்கம் பேக் டு ஆன்மீக துளி சேனல். நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை தான் பண பிரச்சனை. நமக்கு தேவையான பணம் நம் கையில் இல்லாமல் போவது, நாம் செய்யும் தொழில் அல்லது வேலையில் முன்னேற்றம் வராமல் இருப்பது, நம்ம விருப்பத்திற்கேற்ப பொருளாதார ரீதியாக முன்னேற முடியாமல் போவது, கடனுக்கு மேல் கடன் சேர்வது, இப்படி பணம் இல்லாத காரணத்தினால வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் மாறிவிடுகிறது. நம்மள நிறைய பேர் இந்த மாதிரி பண பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருப்பவர்கள் தான். இதற்குரிய ஒரு பரிகாரத்தை பத்தி தான் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஆன்மீக துளி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் எனேபிள் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வீட்டிலேயே ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் தான் இது. மகாலட்சுமியின் அருளும் விநாயகரின் அருளும் ஒரு சேர கிடைத்து கடன் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், கஷ்டங்கள் தீர்ந்து பணம் உங்க கையில் தாராளமாக வரவும் அது கையில் தங்கவும் இந்த பரிகாரம் நல்ல ஒரு பலனை தரும். இதை நீங்க எந்த நேரத்துல வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனா மாலை நேரம் தான் செய்ய வேண்டும். ஆண்களும் பெண்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். குளித்து விட்டு விளக்கேற்றிய பிறகு இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிக்கலாம். குறிப்பா நமக்கு இரு தெய்வங்களுடைய அருள் கிடைக்க வேண்டும். விநாயகர் மற்றும் மகாலட்சுமி தேவியின் அருள். இப்போ சொல்ல போறத கவனமா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டா ஒரு மாதம் கழித்து உங்க வாழ்க்கையில மாற்றம் வருவது உறுதி. வாழ்க்கையில் அதிரடி முன்னேற்றம் ஏற்படும். இந்த பரிகாரத்துக்கு 5 மிளகு மட்டுமே போதும். மாலை நேரம் வழக்கமாக விளக்கேற்றி பூஜை செய்ய வேண்டும். அதற்கு பின்னர் ஒரு தட்டு அல்லது ஒரு சின்ன கிண்ணம் எடுத்து அதில் 5 மிளகு வைக்க வேண்டும். அதை அப்படியே ஏற்றி வைத்திருக்கும் விளக்கு முன்பாக வைங்க. நீங்கள் விளக்கு முன்பாக அமர்ந்து கொண்டு தட்டில் இருக்கும் அந்த 5 மிளகை உங்கள் வலது உள்ளங்கையில் எடுத்து கையை கூப்பி விநாயகர் மந்திரத்தை சொல்லவும். எதற்காக விநாயகர் மந்திரத்தை சொல்ல வேண்டும் என்றால், பணம் உங்களிடம் வருவதற்கு தடை இருக்குமே ஆனால் அத்தனை தடைகளையும் இந்த மந்திரம் நீங்க சொல்வதனால நீங்கிவிடும். அந்த மந்திரம் என்னன்னா, இது ஒரு விநாயகர் மந்திரம். ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். இந்த மந்திரத்தை 3 முறை கையில் மிளகை வைத்துக்கொண்டு மனதை ஒரு நிலைப்படுத்தி விநாயகரை மனதில் நினைத்து சொல்ல வேண்டும். சொல்லி முடித்த பிறகு கையில் வைத்திருக்கும் மிளகை வைத்து விளக்கை 3 முறை சுட்ட வேண்டும். அதற்கு பின்னர் மகாலட்சுமியை நினைத்து கையில் அந்த மிளகை வைத்துக்கொண்டு இப்ப நான் சொல்ல போற மந்திரத்தை 3 முறை சொல்ல வேண்டும். மந்திரம் என்னன்னா, ஓம் மகாதேவியை ச வித்மகே விஷ்ணுபந்தாய ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். இந்த மந்திரத்தை நீங்க சொல்வதால உங்களிடம் செல்வம் சேர்வதற்கு தடைகள் எது இருந்தாலும் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும். பொருளாதாரத்தில் மிக பெரிய முன்னேற்றம் தெரியும். மிளகை கையில் வைத்துக்கொண்டு மகாலட்சுமி தேவியை நினைத்து உங்கள் மனதில் இருக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான், பண பிரச்சனை, கடன் பிரச்சனை, வருமானம் பற்றாக்குறை இருந்தாலோ, அடகு நகை மீட்க முடியாமல் இருந்தாலோ, இப்படி எல்லா பிரச்சனைகளையும் இந்த 2 தெய்வங்களிடம் வேண்டி பிரார்த்திக்க வேண்டும். இப்படி 3 முறை மந்திரம் சொன்ன பிறகு கையில் வைத்திருக்கும் மிளகை அப்படியே கொண்டு போய் உங்க வீட்டு வாசலுக்கு வெளியே நீங்க கிழக்கு திசை பார்த்து நின்று கொள்ள வேண்டும். கையில இருக்கக்கூடிய மிளகை வைத்து உங்கள் தலையை 7 முறை கிளாக்வைஸ் டைரக்ஷன்லையும் 7 முறை ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்லையும் சுட்ட வேண்டும். சுற்றிய பிறகு ஒவ்வொரு மிளகையும் எடுத்து 4 திசைகளிலையும் எரிய வேண்டும். 5வதாக உங்க கையில ஒரு மிளகு இருக்கும். அந்த மிளகை நீங்க வானத்தை நோக்கி மேலே எரிய வேண்டும். இதை செய்துவிட்டு திரும்பி பார்க்காமல் நீங்க என்ன செய்யணும்னா, அதுக்கு முன்னாடியே ஒரு மக்கு தண்ணி எடுத்து வெளியே வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை வைத்து உங்களுடைய கை, கால், முகத்தை கழுவி வீட்டுக்குள்ள காலடி எடுத்து உள்ளே வந்து விடலாம். நீங்கள் ஒரு புது மனிதராக இந்த வீட்டுக்குள் வருவதை நீங்க உணரலாம். முதல்லேயே வீட்டுக்கு வெளியே நீங்க தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வீட்டுக்கு வெளியே பைப் இருந்ததுன்னா அதுக்குள்ள கூட நீங்க கைகால் முகத்தை கழுவி விட்டு நீங்க வீட்டுக்குள்ள வரலாம். இதுதான் இதுல முக்கியமா நீங்க செய்ய வேண்டிய ஒன்று. இப்படி செய்வதால உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பண பிரச்சனையும் தடைகளும் நீங்கி செல்வ செழிப்பு உண்டாகும். ஒரு மாதத்தில் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றம் ஏற்பட தொடங்கும். ஒவ்வொரு மாதமும் இதே மாதிரி நீங்க செய்யலாம்.
அல்லது உங்களால முடியலைன்னா 3 மாதத்துக்கு ஒரு முறை கூட இதை நீங்க செய்யலாம். கடன் சுமைகளும் பணப்பிரச்சனைகளும் துன்பங்களும் கஷ்டங்களும் உங்களை விட்டு விலகும். வருமானம் உயரும். தொழில் முன்னேற்றம் உண்டாகும். நிறைய பேர் செய்து பலனடைந்த ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது. நீங்களும் நிச்சயம் செய்து பாருங்க, உங்களுக்கு பலன் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.